நம்ம முருகனுடைய அறுபடை வீடுகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். திருப்பரங்குன்றம், திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, பழனி, சுவாமிமலை. நல்ல ஒரு வசதி வாய்ப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். வசதி வாய்ப்பு இல்லாதவங்க ஒரு கடனை வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும். இவர்கள் எப்படி பயனடையலாம் அப்படின்னாக்க, நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த 6 கோயிலுமே இருக்கு. ஆட்டுமந்தக்கார தெருவில் ஒரு முருகன் கோயில் இருக்கு, குறிச்சி தெருவில் ஒரு முருகன் கோயில் இருக்கு, மேல வீதி அல்லது மேல அலங்கம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு முருகன் கோவில், வடக்கு அலங்கம் அல்லது வடக்கு வீதியில இருக்கக்கூடிய முருகன் கோவில், அதே மாதிரி பூக்கார தெருவில் இருக்கக்கூடிய முருகன் கோவில். இந்த பூக்கார தெருவில் இருக்கக்கூடிய இந்த முருகன் அப்படிங்கிறது திருச்செந்தூருக்கு நிகரான ஒரு ஸ்தலம். திருச்செந்தூர்ல இருந்தே அந்த முருகனுடைய விக்கிரகம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறது மிக சிறப்பு. மேல வீதி அப்படிங்கிறது திருப்பரங்குன்றத்துக்கு நிகரான ஒரு ஸ்தலமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறது. இந்த அறுபடை வீடுகள் தஞ்சாவூருக்குள்ளே இருக்கு. அப்ப ஒரு நாள் மெனக்கட்டிங்கன்னு சொன்னா இந்த 6 படை வீடுகளை நம்மளால போய் பார்த்துட்டு வர முடியும். அதுக்கு ஒரு குழுவும் இருக்கு. அவங்க பாத யாத்திரையாக 70 வருஷமாக பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. தஞ்சை பெருவுடையார் கோவில்ல இருந்து ஆரம்பிச்சு மேல வீதி வழியாக, வடக்கு அலங்கம் வழியாக, குறிச்சி தெரு வழியாக, சின்ன அரசிக்கார தெரு வழியாக அப்படியே நேரா பூக்கடை திருச்செந்தூர் முருகன் சன்னிதானம் சென்று நிறைவு செய்து மீண்டும் தஞ்சை பெரிய கோயிலுக்கே வந்து, பெருவுடையார் கோயிலுக்கே வந்து அதை பூர்த்தி செய்கிறார்கள். இந்த அறுபடை வீடுகளையும் ஒரே நாள்ல நம்மளால முழுமையாக பார்க்க முடியும். அதே சமயத்தில் அங்க நம்ம வெள்ளப்பிள்ளையார் கோயிலை நீங்க பார்த்தரலாம், வீரபத்திரர் கோயிலை பார்த்தரலாம். அப்ப இப்படி விசேஷமான ஸ்தலங்கள் பக்கத்திலே இருக்கு.